வெல்கம் டு மை யூடியூப் சேனல் லேர்னிங் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல்வேர்னா என்ன, அதோட டைப்ஸ் என்ன, இது எப்படி டிடெக்ட் பண்ணுறது அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேல்வேர் அப்படின்னா இது ஒரு மலிஷியஸ் சாஃப்ட்வேர். ஸோ மலிஷியஸ் சாஃப்ட்வேர்னால் என்ன பண்ணும்? உங்கள் ஃபைல்ஸை ஹார்ம் பண்ணும், மாடிஃபை பண்ணும், சேஞ்சஸ் பண்ணும், நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்ட்டு மானிட்டர் பண்ணும், சர்வைலன்ஸ் கேமராமான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் வந்து மேல்வேர், ஒரு ஹார்ம்ஃபுல் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லலாம். இது டைப்ஸ் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்வேர். இதோடைய மெயின் நோக்கமே வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் டிஸ்பிளே பண்ணி ஒரு பாப்அப் மாதிரி வரும், அப்படின்னா வேற ஒரு வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் பண்ணும். இதில் வந்து ஆட்வேர் பண்ணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைவேர். இந்த ஸ்பைவேர் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண்ணுற எல்லா ஆக்டிவிட்டியும் மானிட்டர் பண்ணும். ப்ரௌசிங்கில் என்ன பண்ணுறீங்க, என்னென்ன சைட் விசிட் பண்ணுறீங்க, அண்ட் ஏதாவது கீ ஸ்ட்ரோக் இருந்தால் கூட கேப்சர் பண்ணி வச்சுக்கோம். இந்த மாதிரி பண்ணி சில சமயம் அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிக்கு வந்து ஒரு ஆட் பாப்அப் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் ஸ்பைவேர், அதான் பேர்லேயே இருக்குது ஸ்பை அப்படின்ட்டு. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோஜன் அப்படிம்பாங்க. ட்ரோஜன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்டோர் மாதிரி வச்சுக்கோங்களேன். உங்கள் வீட்டில் வந்து சாத்தியிருந்தால் ஒன்றும் வீட்டில் இருக்குன்னு தெரியாது, ஆனால் திறந்து இருந்துச்சுன்னா என்ன இருக்குன்னு தெரியும். அதே மாதிரி உங்கள் சிஸ்டம் வந்து ஒன்ஸ் ஓப்பன் ஆச்சுன்னா என்ன ஃபைல்ஸ் இருக்குன்னு தெரியும். ஸோ என்னென்ன ஃபைல்ஸோ இருக்குது, அதுவும் இல்லாமல் நீங்கள் என்னென்ன கீ ஸ்ட்ரோக் சைட் போனேன்னா அதெல்லாம் கேப்சர் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி தான் அந்த ட்ரோஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா ரேன்சம்வேர். இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்டு இருக்க ஒரு மேல்வேர்னு சொல்லலாம். இந்த ரேன்சம்வேர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபைலை மட்டும் இம்பேக்ட் பண்ணாது, இது வந்து அப்படியே என்கிரிப்ட் பண்ணி விட்டுரும். ஸோ இதை டீக்ரிப்ட் பண்ணணும்னா நீங்கள் ஒரு இவ்வளோ பிட்காயின் அனுப்புங்க, அப்போ தான் வந்து நான் டீக்ரிப்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும். இதான் வந்து ரேன்சம்வேர். நெக்ஸ்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேர்ம்ஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ரெப்ளிகேட் பண்ணும் ஒரே சிஸ்டமில். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 கம்ப்யூட்டர் இருக்குது ஒரே நெட்ஒர்க்கில் அப்படின்னா எல்லா கம்ப்யூட்டர்லையும் இன்ஃபெக்ட் பண்ணும், ரெப்ளிகேட் பண்ணும். ஸோ ஃபைல்ஸ் மாடிஃபை பண்ணும், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வேர்ம்ஸ் பண்ணும். லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோக்வேர் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன பார்த்தீங்கன்னா உங்களை ஒரு த்ரெட்டன் பண்ணும், ஆப்பரேட்டிங் சிஸ்டம் கிராஷ் ஆக போகிறது, நீங்கள் வந்து இவ்வளோ இந்த வைரஸ் இன்ஸ்டால் பண்ணுங்கள், ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உண்மையிலே அது மேல்வேராக இருக்கும். இந்த மாதிரி தட்டு இல்லைன்னா வந்து நீங்கள் அமௌண்ட் அனுப்புங்க, இவ்வளோ அமௌண்ட் அனுப்புங்க, இந்த மாதிரி உங்களை ஒரு பயம் கொடுத்தி உங்கள் ஓஎஸ் ஸ்லோவாக இருக்குது, கிராஷ் ஆக போகுது, ப்ரௌசரில் ப்ராப்ளம் இருக்குது, இது மாதிரி ஒரு பயம் கொடுத்துற மாதிரி ஒரு பாப்அப் வந்து பண்ணால் இது வந்து ரோக்வேர் அப்படிம்பாங்க. சரி, நீங்கள் கேட்கலாம், சரி எதனால இதெல்லாம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இன்டர்நெட்டில் டவுன்லோட் பண்ணுறோம், நிறைய விஷயங்கள் டவுன்லோட் பண்ணலாம் இன்டர்நெட்டில் இருந்து. ஆனால் டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் இது மேல்வேர் இருக்குது. இது எல்லாமே ப்ரூவன். அது நம்ம எப்படி டிடெக்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம் இந்த வீடியோவில். இதை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டமை க்ளீனாக வச்சுக்கணும். சிஸ்டமை க்ளீனாக வச்சுக்கணும்னா எல்லா பேட்ச் அப்டேட் பண்ணணும், அண்ட் ஆன்டிவைரஸ் லேட்டஸ்ட் ஆன்டிவைரஸ் வந்து நம்ம அப்டேட்டடாக வச்சுக்கணும். அப்படின்னு தான் நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். அப்பையும் வந்து சில ஆன்டிவைரஸ் டிடெக்ட் பண்ண மாட்டேங்குது. ஸோ நம்ம வந்து இது எப்படி பண்ணலாம்? இப்போ சில டவுன்லோட் பண்ணுறோம் இன்டர்நெட்டில் அப்படின்னா ஒருவேளை மேல்வேர் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். ஒருவேளை இருந்துச்சுன்னா நம்ம டிலீட் பண்ணி விடலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இதை எப்படி டிடெக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இந்த சைட்டுக்கு போகிறேன். hybridanalysis.com அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய சாஃப்ட்வேரை நான் போடுறேன். இதில் மேல்வேர் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மலிஷியஸ் அப்படின்ட்டு வருது. ஸோ இதோட மேல்வேர் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ட்ரோஜன் அப்படின்ட்டும் லேபிள் பண்ணியிருக்காங்க. வேறொரு மெத்தட் இருக்குது கண்டுபிடிக்கிறது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வைரஸ் டோட்டல் அப்படின்ட்டு ஒரு சைட் இருக்குது. ஸோ வைரஸ் டோட்டல் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆல் ஆன்டிவைரஸ் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். அதில் இதை டிடெக்ட் பண்ணுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த வைரஸ் டோட்டலில் இது வந்து டிடெக்ட் ஆகிருக்கு, வைரஸ் இருக்குது அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரிய வருது. ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.